Hey, hi Dan. This is Harfix. நான் உங்கள் ஹரோ. டுடே வந்து தயாங்குக்கு ஒரு ஒன் ஷாட். இது ஒரு ரிக்வஸ்டட் ஒன் ஷாட். கிம் தயாங் 103.Y8X என சொல்லி ஒரு ஐடியில் இருந்து எனக்கு ரிக்வெஸ்ட் வந்துருந்துச்சு. ஸோ இது அவங்களுக்கான ஸ்டோரி. அவங்க வந்து எனக்கு ஒரு ஸ்டோரி லைன் சொல்லி இது மாதிரி ஒரு கன்செப்டில் எனக்கு ஸ்டோரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஹர். அண்ட் ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கடா. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வருமானு எனக்கு தெரியலை, பட் நான் என்னோடய பெஸ்ட்டு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஓகேடா, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறந்துடாமல். அண்ட் ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ஸ்டோரியோட டைட்டில் சொல்ல மறந்துட்டேனே, ஆர் லவ் லாங்குவேஜ். இதுதான் ஸ்டோரியோட டைட்டில். ஓகே, வளவலன்னு பேச வேணாம். ஸ்டோரி நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேடா, நேராக ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஓகேடா, கேரக்டர் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிம் தயாங் வந்து ஒரு நம்பர் 1 லீடிங் கம்பெனி இன் சியோல், அதோட சிஇஓ. அப்புறம் நம்ம வயனை பற்றி பார்த்தோம்னா வந்து வயன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். தயாங்குக்கும் வயனுக்கும் கல்யாணமாகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் 6 monthsல ஒரு பேபி இருக்குது. இந்த இன்ட்ரோ போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேடா, வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஓப்பனிங் சீனில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஹால். அங்கே நிறைய கம்பெனிஸ் அண்ட் நிறைய பேர் அதில் உட்காந்துருக்காங்க. அந்த பெரிய டேபிள் ஒன்று இருக்குது. ஸோ அதை சுற்றி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. முன்னுக்கு ஒருத்தர் நின்று பரபரப்பாக அவரோட ப்ரெசன்டேஷன்ஸை கொடுத்துட்ருக்காரு. அப்போது அந்த டைமில் அவருக்கு ஒரு கால் வருது, ஆடியோ கால். ஸோ அவர் அதை கட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அது தெரியாமல் ஆன்சர் ஆயிடுச்சு. அப்போது அந்த ஃபோன் காலில், தாங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க, பாப்பா அழுதுகிட்டே இருக்கிறான், என்னால் சமாளிக்கவே முடியல, சீக்கிரமாக வாங்க தயாங்க அப்படின்னு அந்த பொண்ணு அந்த காலில் சொல்கிறா. அப்போது தயாங் அப்படியே நிமிர்ந்து அந்த அவருக்கு முன்னால் இருக்க எல்லாரையும் பார்க்குறாரு. ஸோ எல்லாரும் ஒரு மாதிரி தயாங்க பார்க்குறாங்க. தயாங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கார். அவர் அப்படி அந்த கனெக்ட் பண்ணியிருந்த அவரோட ஃபோனை அப்படியே ப்ளூடூத் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டு அப்படியே ஃபோனை காதில் வச்சுட்டு நேராக அந்த ரூமில் இருந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு வெளியில் போகிறாரு. வெளியில் போயிட்டு, ஹலோ வயன், நான் மீட்டிங்கில் இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? நான் வட்டி சொல்லியிருக்கேன், நான் மீட்டிங்கில் இருக்கும்போது கால் பண்ணாதுன்னு. தயாங், என்ன தயாங், பாப்பா ரொம்ப ரொம்ப கத்திட்டே இருக்கா தயாங், என்னால் தனியாக சமாளிக்க முடியலன்னு தானே உங்களுக்கு கால் பண்ணேன். வயன், நான் என்ன சும்மா விளையாடிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் இங்கே எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டான ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்கேன் தெரியுமா? உனக்கு என்ன, வீட்டில் ஜாலியாக இருக்கேன், உனக்கு இதெல்லாம் புரியாது. எப்போ உனக்கு இதெல்லாம் புரிய போகுது? அதெல்லாம் புரிஞ்சிட்டா நீ தான் தெளிவானவளாயிருவியே. அப்போ நீங்கள் என்ன தெளிவில்லாதவன்னு சொல்கிறீங்களா? என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன லூசு மாதிரியா இருக்கு? இங்கே பாரு வயன், நான் இந்த கதை கதைக்கலை. இங்கே பாரு, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். இப்படி எல்லாருக்கும் முன்னாலேயும் எனக்கு கால் பண்ணி என்னை அவமானப்படுத்திட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதா? காலையில் கிளம்பும் போது உங்ககிட்ட சொல்லிட்டு தானே கிளம்பினேன். வீட்டிலே தானே நீ நாள் முழுக்க இருக்க, உன்னால் அந்த குழந்தைய கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா? அப்படின்னு உங்களை நல்லா திட்டுறான். நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவளுக்கு அதுக்கு மேலே என்ன பேசுகிறேனே தெரியல. நீங்கள் எதுவுமே பேசாமல் அந்த காலை கட் பண்ணிடுறீங்க. தயாங் அப்படியே பார்த்துட்டு கட் பண்ணிட்டா. ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் காலை கட் பண்ணிட்டு போகிறதே அவளோட வேலையாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அந்த ஃபோனு அப்படியே கீழே போடுற மாதிரி போயிட்டு அதை அப்படியே எடுத்து அவரோட பேக்கெட்டில் வச்சுட்டேன். ஓகே 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 தயாங் கோல் ஓகே யூ கேன் டூ இட் யூ கேன் டூ இட் உன்னால் இதை சமாளிக்க முடியும் அப்படின்னுக்கிட்டே அந்த டோரை கொஞ்சம் ஸ்மைலி ஃபேஸோட ஓப்பன் பண்ணிவிட்டு சாரி சாரி அப்படின்னுக்கிட்டே உள்ளே என்டர் ஆகிறான். அப்போது ஆப்போசிட் சைடில் இருந்த, அதாவது இன்னொரு கம்பெனியோட ஓனர், அவர் அப்படியே தயாங்க பார்த்துட்டு, தயாங் என்ன இதெல்லாம் இப்படி தான் ஒரு மீட்டிங் டைமில் இப்படி இரெஸ்பான்சிபிளாக நடந்து கொள்வீங்களா அப்படின்னு அவனை பார்த்து சொல்ல, தயாங் அப்படியே பார்த்துட்டு சாரி சார், ஒரு சின்ன மிஸ்டேக், இனி அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவரை பார்த்து சொல்ல, அந்த ஆப்போசிட்டில் இருக்க அவரை அப்படியே தாங்க பார்த்துட்டு, என்ன தான் கம்பெனி நடத்துகிறீங்களோ எனக்குன்னா உங்கள் கம்பெனி மேலே ட்ரஸ்டே இல்லை. பேருக்கு தான் நம்பர் 1 கம்பெனி, அங்கே உங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. ஒரு ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிற ஆக்கள் மாதிரி எனக்கு என்ன தெரியல. அவங்கள நம்பி எப்படி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு அவன் சொல்ல, சாரி சார், இது இப்படி ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது, இது என் மேலே தான் தப்பு, ஐம் ரியலி சாரி, இது மாதிரி மறுபடியும் நடக்காது சார் அப்படின்னு அவன் எல்லாருக்கும் முன்னாடி அப்பாலஜிஸ் கேட்குறான். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு அப்புறம் ஓகேவாகிடுறாங்க. இது தயாங்குக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறேன், அவமானம் மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். அவன் இது வரைக்கும் பண்ண எந்த ப்ராஜெக்ட்லேயுமே எந்த ஒரு மிஸ்டேக்குமே அவன் காட்டினது கிடையாது. இது அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அவன் எவ்வளோதான் இதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் இது அவனோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி அவன் திங்க் பண்ணுறான். இங்கால உங்களை பற்றி பார்த்தோம்னா நீங்கள் அந்த பாப்பாவை வச்சுக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா, பாலே குடிக்க மாட்டேங்கிறா, என்ன பிரச்சனைன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்களும் எவ்வளவோ அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறீங்க, அவள் அழுகையை நிறுத்துகிற மாதிரியே தெரியல. ரொம்ப 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 அழுதுகிட்டே இருக்கிறா. நீங்கள் ஒரு மாதிரி, பாப்பா அல்லாத பாப்பா, நீ அழுகிறது பார்த்தா எனக்கு அழுக வருது, சாப்பிடவும் மாட்டேங்கிற, பால் ஃபீட் பண்ணாலும் குடிக்க மாட்டேங்கிற, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு ஒரு மாதிரி நீங்களும் அளவழிக்கிட்டுறீங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் தானே, உங்களுக்கு பெருசான்னு இதுக்கு முன்னாடி சுற்றி வர பிள்ளைங்களை பார்த்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. இது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் என்னப்படியாக நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. மேபி உங்களுக்கு ஒரு பிரதரோ சிஸ்டரோ இருந்திருந்தா இந்த மாதிரி எந்த இதுவும் இருந்திருக்காது. பட் இது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் என்னப்படியாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி அந்த பேபியை எப்படி பார்த்துக்கணுன்னே தெரியாமல் ரொம்ப ரொம்ப சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் அந்த கால் ஆன்சர் பண்ணி, ஹலோ ஹலோ அம்மா, என்னால் முடியலம்மா, இவள் அழுதுகிட்டே இருக்கா, இவளை எப்படி சமாதானப்படுத்துகிறேன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது உங்கள் அம்மா, வயம்மா என்னாச்சுமா, பாப்பாக்கு பால் கொடுத்தியா? அம்மா அவள் பாலே குடிக்க மாட்டேங்கிறா. சரிம்மா, பாப்பாக்கு வயிறு வலி எதுவுமா இருக்கு, அந்த வயிறு வலிக்கு ஒரு ஒரு பானி மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை எடுத்து அவளுக்கு கொடு, அதை குடிச்சிட்டானா அவளுக்கு கொஞ்சம் வயிறு க்ளீனாக இருக்கும், அப்புறம் பால் குடிப்பா அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் அதை கொடுத்தா அவள் அழுக நிறுத்திடுவாள்லம்மா
அப்படின்னு ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக கேட்குறீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்ககிட்ட, நீ ஏன் குழந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுற, உனக்கு ஒரு குழந்தையா, இதை யார்கிட்ட சொன்னால் யார் நம்புவாங்க அப்படின்னு உங்களை பார்த்துட்டு உங்கள் காலில் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள், அம்மா ப்ளீஸ் இவளை எப்படிம்மா சமாதானப்படுத்துகிற, என்னால் முடியல தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபேக் ரைட் பண்ணிக்கிட்டே சொல்கிறீங்க. அப்போது அவங்க, நான் சொன்னதை மட்டும் செய் சரியா, அந்த பானியை கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் பால் குடிச்சிட்டு தூங்கிட்டானா ஓகே, அப்படி அவள் தூங்கலை, அவள் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னா அந்த கொத்தமல்லி இருக்குல்லம்மா, அந்த கொத்தமல்லியை அவிச்சு அந்த தண்ணி கொடுத்தா கொஞ்சம் வயிறு வலி அடங்கும். அவளுக்கு எங்கேயும் பூச்சி எதுவும் கடிச்சிருக்கா அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோ அப்படின்னு உங்ககிட்ட அவங்க காலில் சொல்கிறாங்க. நீங்கள் ஓகேம்மா அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அவளுக்கு அந்த சிரப் கொடுத்து அதுக்கப்புறம் பால் ஃபீட் பண்ணி அப்படியே அவளை தூங்க வச்சிடுறீங்க. அவள் தூங்கினதும் நீங்கள் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க், அதாவது அந்த பாப்பாவோட துணி துவைக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டு அது ட்ரை ஆனது அதை எடுத்து அப்படியே காய போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஹவுஸ் ஒர்க், அதாவது பெருக்கிறது, வீடு பெருக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு லைட்டாக கஞ்சி மாதிரி எதுவும் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு அதுவும் பண்ணிவிட்டு தயாங்குக்காக குக்கும் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே மேலே வர்றீங்க. பாப்பா நல்லா தூங்கிட்டுருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே பாப்பாவுக்கு கொண்டு வந்த சாப்பாட்டை அந்த சைடில் வச்சு அதை ஒரு மூடியால் மூடிட்டு அப்படியே வந்து இந்த பாப்பாவுக்கு பக்கத்தில் தூங்க போகிறீங்க. அப்போது அந்த டைம்னு பார்த்து பாப்பா மறுபடியும் எழுந்து கத்த ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் ஒரு மாதிரி அவளை சமாதானம் சொல்லி அவளுக்கு அந்த கஞ்சியை எப்படியாவது ஊட்டலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பாப்பா அந்த கஞ்சியை குடிக்கவே கிடையாது, ரொம்ப அடம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இந்த டைம்னு பார்த்து தயாம் அவனோட மீட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இது ஒரு நைட் 7-8 அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. ஸோ தயாங் அப்படியே வீட்டை ரொம்ப ரொம்ப டயர்டாக வரான். ஏன்னா ஏர்லி மார்னிங்கே கிளம்பி இருந்திருப்பான். அப்புறம் அங்கே ஆஃபீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மீட்டிங்ஸ், பிஸ்னஸ் இப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அதுலேயே இருந்தபடியாக அவனுக்கு அந்த டைம் ஸ்பேஸ்ன்றதே கிடைக்கல. ஸோ ஒரு மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு அவனோட லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு அவனோட ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நேராக உங்கள் ரூமுக்கு தான் வரான். நீங்கள் பாப்பாவுக்கு எப்படியாவது சாப்பாடை ஃபீட் பண்ணலான்னு அவளை விளையாட விட்டு பெட்டில் அவளுக்கு சாப்பாடு ஊட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. தயாம் எதுவுமே பேசாமல் நேராக வந்து பெட்டில், அதாவது நீங்களும் பாப்பாவும் உட்காந்துருக்கீங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு ஃப்ரீயாக இருந்திருக்கும். ஸோ அந்த சைடு அப்படியே போயிட்டு அதில் அப்படியே வந்து படுத்துட்டே பாப்பாவை தூக்கி அவனோட ஸ்டொமக்கில் உட்கார வைக்கிறான். அப்போது நீங்கள் எதுவுமே பேச கிடையாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கோபமாக இருக்கீங்க தயாம் மேலே. அவன் உங்களை அந்த மாதிரி திட்டான், உனக்கு என்ன, நீ வீட்டில் தானே இருக்க அப்படின்னுலாம் அவன் ரியாக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கோபம். ஸோ நீங்கள் அப்படி பேசாமல் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கும் அவனுக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஸோ நீங்கள் எதுவும் வாய் விட்டால் அது எதுவும் ப்ராப்ளமில் போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிறது உங்கள் பயம். ஸோ அதனால் நீங்கள் அமைதியாகவே போகிறீங்க. அப்போது தாயம் பாப்பா கூட ரொம்ப ரொம்ப க்யூட்டாக விளையாடிட்டுருக்கான். அவனோட கலைஞ்ச முடி, அப்புறம் லூஸான டை, அப்புறம் அவன் அந்த கோட்டை கூட ரிமூவ் பண்ண கிடையாது. அந்த கோட்டோட அவனோட ஷர்ட்டில் 4-5 பட்டன்ஸ் ஓப்பனில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கான். அது கூடவே பாப்பா வந்து அவனை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கா. 2 பேருமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. நீங்கள் என்னதான் உங்களுக்கு தாங்க மேலே கோவம் இருந்தாலும் அவன் இந்த மாதிரி பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ நீங்கள் அதை ரசித்து பார்க்குறீங்க. அப்படி அவன் விளையாடிட்டு இருக்கும்போதே நீங்கள் அந்த ஃபுட் எடுத்து பாப்பாவுக்கு தீத்துறதுக்காக கொண்டு வரீங்க. அதாவது ஒரு கையில் அந்த ஸ்பூன் இருக்குது, இன்னொரு கையில் ஃபுட்டோட அந்த பிளேட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஊட்ட வரும்போது பாப்பா அம்மா ஞாஞா அப்படின்னு அந்த ஃபுட்டை அப்படியே தள்ளி விட்டுடுறான். ஸோ அந்த ஃபுட் அப்படியே தாயாங்கோட ட்ரெஸ் மேலெல்லாம் கொட்டிடுது. நீங்கள் அச்சோ சாரி தயங் சாரி அப்படின்னுக்கிட்டே பக்கத்தில் இருக்க டிஷ்யூஸை எடுக்கிறீங்க. அப்போது தயம் அப்படி பாப்பாவை சைடில் வச்சுட்டு எழுந்து அதை அதாவது அந்த ஃபுட்டெல்லாம் தட்டுறான். நீங்கள் அப்படியே பெட்டில் இருந்து அங்கால சைடு வந்து அந்த டிஷ்யூஸால் அதை துடைக்கலான்னு போகிறீங்க. தயம் எதுவுமே பேச கிடையாது. பலாருன்னு உங்கள் கண்ணத்துலேயும் ஒன்று வச்சுட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி மண்டை கிண்டெல்லாம் கலங்கிடுச்சு அவள் அடித்த அடியில். நீங்கள் அப்படி கன்னத்தில் உங்கள் கையை வச்சுட்டே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. அப்போது நீங்கள் அப்படி அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு அறிவில்லையா, ஒரு சாப்பாடை கூட ஒழுங்காக கொடுக்க முடியல, நீலாம் இன்னும் பொண்ணும் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் எதுவுமே பேச கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே மேலே பேச ஆரம்பிக்கிறான். இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான ட்ரெஸ் தெரியுமா? எங்கள் அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து கொடுத்தது. என்கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சூட் இது தான். இதையே நாசம் பண்ணிட்டல அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஆகிடுறீங்க. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு தாங்க நான் வேணும்னு எதுவும் பண்ண கிடையாது, பாப்பாவுக்கு பேத்து தான் சாப்பாடு குழந்தை, அவள் தெரியாமல் தட்டிட்டா, இதில் ஏன் தப்பு அங்கே இருக்கு? இப்படி நடிக்காத போயன், நீ இப்படி அப்பட்டமா நடிக்காது சரியா? உனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வேணும்னு இது பண்ணியிருப்பேன். நான் ஏன் வேணும்னு பண்ண போறேன்? அப்புறம் அது எனக்கு பிடிக்காதுன்னு நான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க பண்றது தானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆமாம், உனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்காம தானே என்னை தனி கொடுத்து நான் கூட்டிகிட்டு வந்தேன். என்ன சொல்கிறீங்க? நான் உங்களை தனி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன்னா? நான் தனியாக போகணும்னு உங்ககிட்ட எதுவும் கேட்க கிடையாது. இங்கே பாரு வயன், பேசாத. அங்கே அம்மா கூட இருக்கும்போது நீதான் எப்போ பாரு அவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அது சொல்கிறாங்க, அவங்க இது சொல்கிறாங்க, எப்போ பாரு என்னை நச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னால் ஒழுங்காக என் ஒர்க்கில் கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால தான் நான் தனி கொடுத்து நம்ம கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறான். தாயம், இது என்ன தாயம்? அவங்க பண்ணுறது தானே உங்ககிட்ட சொன்னேன். இதெல்லாம் இப்போ இங்கே வந்துச்சு. பேசாதடி, வீட்டிலே தானே இருக்க, அறிவெல்லாம் மங்கி போயிருக்கும் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு ஏன் இவங்க என்ன இப்படி ஹர்ட் பண்ணுறீங்க? எதுக்கு எடுத்தாலும் வீட்டிலேயே தான் இருக்கேன், வீட்டிலேயே தான் இருக்கேன், வீட்டிலேயே தான் இருக்கேன். வீட்டில் நான் சும்மாவா இருக்கேன்? உங்கள் பொண்ணை தானே பார்த்துக்கிறேன், நம்ம பொண்ணை தானே பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. நான் தூங்கினேன்னா, சாப்பிட்டேன்னா, படுத்தேன்னா, என்ன பண்ண ஏது பண்ணேன் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுல்ல. உங்களுக்கு குழந்தை பெற்றுக்க வரைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அதை பற்றி உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்ல, அவன் உங்களை பார்த்துட்டே ஆமாம், உன்னை பார்த்து நாங்கள் அக்கறையே படலை. உன்னை பார்த்துக்கிட்டது எல்லாமே நான் இப்போ இவ்வளோ ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு காரணம் குழந்தையையும் உன்னையும் நல்லா பார்த்துக்கணும்னு தான், வேற எதுவும் கிடையாது. நான் என்ன இன்னொரு வீட்டுக்கா அழைச்சிக்கிட்டு இருக்கேன்?
நம்மளுக்காகத்தான் நான் உழைக்கிறேன். நம்ம குழந்தைக்காக. இதுக்காகத்தான் நான் உழைக்கிறேன். இதுல தானே நீ இந்த வீட்டுல நிம்மதியா கேரண்ட்ல, அதாவது கேரண்ட் யூஸ் பண்ற, டிவி பார்க்குறேன், ஃபுல் டைம் ஏசிலே உட்காந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும் தாயம்? இது மட்டும் லைஃப் கிடையாது தாயம். இதுக்கு மேலேயும் இருக்கு. நீங்க எல்லா வசதியும் பண்ணி தந்தா நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு இதுல எல்லாம் சந்தோஷம் கிடையாது. எனக்கு நீங்க என் கூட இருக்கணும், எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுல தான் சந்தோஷமே இருக்கு. உங்களை நான் ஓடி ஓடி அலையுங்க, இவ்வளோ எனக்கு சம்மதிச்சு தாங்கன்னு நான் கேட்க கிடையாது. நீங்க உழைக்கிறீங்க, அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். எனக்கு நீங்க, நான், நம்ம பேபின்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் ஆசை இருக்கு அப்படின்னு நீங்க அவனை பார்த்து சொல்லலாம். ஆ ம் நல்ல வசனம் மட்டும் கதை, இதெல்லாம் ரியல் லைஃப்ல செலூட் ஆகாது. எல்லாம் இருக்கப்படியால தான் நீ இப்போ இப்படியெல்லாம் கேட்குற. புரிஞ்சுதா? இதெல்லாம் இல்லைன்னா நீ கண்டிப்பா மணியைத்தான் கேட்ப. உங்க அப்பன் நல்லா நான் வெல்த்தியா இருக்கேங்கிறதுனால தானே உன்னையே கல்யாணம் பண்ணி வச்சான். எனக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்லைன்னாலும் உன்னை எப்படியோ என் மண்டையில பிடிச்சி கட்டி வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றா. நீங்க ஓ, அப்போ உங்களுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, அதுக்கப்புறமும் இஷ்டம் இல்லாம தான் குழந்தை பெற்றுக்கிட்டீங்கள? உங்களுக்கு நான் பாரமா இருக்கேன்ல அப்படின்னு நீங்க அவனை பார்த்து சொல்றீங்க. அவன் ஆமாண்டி, நீ எனக்கு பாரமா தான் இருக்க. எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டுல சவுண்டாவே இருக்கு. ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா அது கூட முடியாது. எப்போ பாரு சண்டை 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 மட்டும்தான். இந்த வீட்டுல எனக்கு எங்கேயாவது நிம்மதி இருக்கா? எப்பயாவது என்ன நிம்மதியா இருக்க விட்டுருக்கியா நீ அப்படின்னு உங்களை பார்த்து சொல்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஓ, உங்களோட பர்சனல் ஸ்பேஸை நான் கிடைக்கிறேன்ல, உங்க கூட எப்பவுமே நான் ஆர்கியூ பண்றதுனால உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல என்னை வச்சிட்டு இருக்கது. ஓ, உங்களை நிம்மதியா இருக்க விடுறேன் இல்லைல்ல நானு. ஓகே, எதுவுமே வேண்டாம், போதும். எனக்கு நீங்க கொடுத்த மென்டல் ப்ரெஷர் எல்லாமே போதும். என்னால முடியல, நான் இவ்வளவுதான் கஷ்டப்படுவேன். வீட்டுல பாப்பாவை வச்சுட்டு இருக்கேன், தூங்கிய ஒரு கிழமை ஆயிடுச்சு தெரியுமா? 1 week தூங்க கிடையாது, ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடுறது கிடையாது, ஒண்ணுமே பண்றது இல்லை. ஆனா நான் நிம்மதியா ஜாலியா வீட்டுல இருக்கேன்ல. நான் அவங்க பர்சனல் ஸ்பேஸ ரொம்ப கெடுக்கிறேன்ல. நான் இனி உங்களுக்கு பாரமா இருக்க விரும்புறேன். போதும், நான் போறேன் அப்படின்னு நீங்க உங்களோட சூட்கேஸ் இதெல்லாம் எடுக்கிறீங்க. இந்த சேம் டைம் உங்க பேபி அழுதுட்டே இருக்கா. நீங்க 2 பேரும் ஆர்கியூ பண்றதுல அவளை கவனிக்கவே கிடையாது. அவள் ரொம்ப 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 சத்தமா அழுகுறா. அப்போ நீங்க சூட்கேஸ்ல இதெல்லாம் எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு, இப்போ நீ எங்க போற அப்படின்னுக்கிட்டு அந்த சூட்கேஸை பிடுங்கி அப்படி எறிகிறா. அது போய் பக்கத்துல ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அதுல அடிச்சு கீழே விழுது. ஸோ அப்போ அந்த டேபிள்ல இருந்த ஒரு நைட் லேம்ப் அது அப்படி கீழே விழுந்து உடஞ்சி செதறுது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? குழந்தைக்கு முன்னால இதெல்லாம் பண்றீங்க? அவ ரொம்ப அழுகிறா, பயந்துட்டா, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க அவனை பார்த்து சொல்ல.
அவன் உங்கள பார்த்துட்டே, "இங்க பாரு, இப்போ எங்க கிளம்புற? சீன் கிரியேட் பண்றேன்னா மட்டும் கிளம்பி வந்துடுவல்ல நீ? ஆ? இப்போ நீ வெளியில போய் இதெல்லாம் சொல்லி என் புருஷன் என்னை கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு ஊர் ஃபுல்லா தம்பட்டம் அடிக்கணும். ஊரெல்லாம் என்னை பார்த்து கேவலமா கதைக்கணும். அதுதானே அவனுக்கு வேணும் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்றான். நீங்க அவனை பார்த்துட்டு, "தயம், இந்த மாதிரி கேவலமான புத்தி எனக்கு கிடையாது. என்ன நடந்தாலும் நான் இதை சொல்ல மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க. ம்? என்னை கல்யாணம் பண்ணி 2 years ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் என்னை பத்தி முழுசா புரியலைல்ல. போதும், போதும். என்னால முடியல. ப்ளீஸ் என்னை விடுங்க. தயவு செஞ்சு விடுங்க." அப்படின்னுக்கிட்டே நீங்க அந்த சூட்கேஸ் அடுக்குறீங்க. அப்போ தான் அவனோட ஹேரை பிடிச்சிட்டு, "ஆ! இவ நீ நீ நான் சொல்றது எப்பவுமே கேட்க மாட்டேல்ல வயன்" அப்படின்னு அவன் உங்களோட கத்திட்டு இருக்கும்போதே அவளுக்கு ஒரு கால் வருது. அவன் அப்படியே அந்த காலை, அதாவது அந்த காலர் ஐடியை பார்க்குறான். அது இன்னைக்கு மார்னிங் நடந்த அந்த பிஸ்னஸ் மீட்டிங் நடந்த அது சம்மந்தமான ஒரு கால். அவன் அப்படியே உங்களையும் உங்கள் பாப்பாவையும் பார்க்குறான். பார்த்துட்டே எதுவுமே பேசாமல் அந்த கால் கதைக்கிறதுக்காக உங்களோட பால்கனியை திறந்து அந்த பால்கனி டோரை மூடிட்டு அவன் வெளியில் நின்று அந்த கால் கதைக்கிறான். அவனோட நம்பிக்கை நீங்கள் வீட்டை விட்டு போக மாட்டீங்க, என்னதான் சண்டை போட்டாலும் போக மாட்டீங்க அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் இந்த முறை ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே பாப்பாவையும் தூக்கிட்டு கிளம்புறீங்க. அப்போது அந்த டைம் சரியாக ஹெவியாக ரெயின் அடிக்குது, அதாவது ஹெவியாக மழை பெய்யுது. ஸோ நீங்கள் அப்படியே பாப்பாவை தூக்கிட்டு கேப் புக் பண்ணி அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. பயம் கால்லாம் பேசுது, ஒரு மாதிரி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, எனக்கு என் வந்து டென்ஷனில் எல்லாத்தையும் இவன் மேலே காட்டிட்டேன். கொஞ்சம் ஓவராகவே போயிட்டு அவளை சமாதானப்படுத்தணும், இல்லைன்னா அவன் ரொம்ப 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 கத்திட்டே இருப்பான் அப்படின்ட்டு அந்த பெல்கனி டோரை ஓப்பன் பண்ணுறான். வீடு ரொம்ப அமைதியாக இருக்கு. அந்த கிளாஸ் பீசஸ் அப்படியே, அதாவது அந்த நைட் லேம்ப் கீழே வந்து உடஞ்சிருக்குல்ல, அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாம் அங்கே எங்கே சிதறி கிடக்குது. அதில் ஒரு பீஸில் மட்டும் பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்குது. அவன் அதை பார்த்துட்டு, அவளுக்கு ஒரு வேளை காலில் குத்தி இருக்குமோ அப்படின்னுக்கிட்டே, வயன் வயன் வயனா வயன் எங்கே இருக்க பாப்பா, வயன் வயன் சாரிடி, எங்கே இருக்க அப்படின்னுக்கிட்டே உங்களை கூப்பிட்டுக்கிட்டு நேராக கீழே இறங்கி வரான். டோரெல்லாம் க்ளோஸில் இருக்கு. வீடே சரியான அமைதியாக இருக்குது. தாயாங் அங்கே எங்கே உங்களை வந்து தேடுறான். எங்கேயுமே நீங்கள் இல்லை. அவனுக்கு புரிஞ்சிடுது நீங்கள் வீட்டை விட்டு போயிட்டீங்க உங்களோட அம்மா வீட்டுக்கு அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிடுது. அவன் எதுவுமே பேச கிடையாது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் ஆயிடுறான். இவளை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அதாவது சின்ன பிரச்சனைனாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கிளம்பிடுறான். கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். என்னை புரிஞ்சுக்காதவ கூட நான் என்னத்துக்கு குடும்பம் நடத்திக்கிட்டு போறா, இன்னைக்காவது நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னுக்கிட்டே அவன் எதுவுமே பேசாமல் அப்படியே அந்த டைனிங் டேபிளை பார்க்குறான். அதில் நீங்கள் குக் பண்ணி வச்ச ஃபுட் எல்லாம் இருக்குது. எதுவுமே பேசாமல் அப்படியே அதை பார்த்துட்டே மேலேறி போயிடுறான். அங்கே போய் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்து அப்படியே பெட்டில் படுக்கிறான். பெட்டில் படுத்து அவனுக்கு தூக்கமே இல்லைங்க. புரண்டு புரண்டு பார்க்குறான், அவனுக்கு தூக்கமே வரலை. ஏன்னா எப்போவுமே என்ன தான் ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களை ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவான்.
ஆனால் இன்னைக்கு தான் நீங்கள் இல்லையே. அவன் புரண்டு புரண்டு பார்க்குறான். அவன் மனசுக்குள்ளெல்லாம் போனா போறா, ம், இவ இல்லைன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்காளா, இவ இருக்கிறது தான் எனக்கு தொல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்ருக்கான். இருந்தாலும் அவனால் தூங்கவே முடியல. ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுறான். அவனால் முடியவே இல்லை. ஒரு மாதிரி அங்கே இருந்த ஒரு பில்லோவை ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறான். உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே அழுது அழுது அந்த கேபில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. பாப்பாவுக்கு ஒரு பொட்டிலில் வந்து பால் அடித்து அதை கொடுத்துட்ருக்கீங்க. பாப்பா அதை குடிச்சிட்டே தூங்கிடுறான். நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. பாப்பாவுக்கு மட்டும் நீங்கள் ரெயின் கோட் போட்டு விட்டுருப்பீங்க. நீங்கள் எதுவுமே போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள்லாம் ஃபுல்லாக அப்படி நனைஞ்சு போயிருக்கீங்க. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ கேப் டிரைவருக்கு காசு கொடுத்து அவரை அனுப்பிட்டு நீங்கள் அப்படியே பாப்பாவை உங்களோட ஷோல்டரில் வச்சுருக்கீங்க. அவள் அப்படி உங்களோட ஷோல்டரில் தூங்கிட்டு இருக்கா. அவள் ஒரு ரெயின் கோட் போட்டிருக்கபடியா அவள் மழையில் நனைய கிடையாது. நீங்கள் தான் நல்ல மழையில் நனைஞ்சிடுறீங்க. அப்படி உங்களோட சூட்கேஸோட உங்களோட வீட்டு வாசலில் நீங்கள் காலிங் பெல் அடிச்சிட்ருக்கீங்க. நைட்டு ஒரு 9:30 அனுப்படியா வீட்டிலே உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே தூங்குகிற டைம். இந்த டைமில் ஒருத்தங்க வந்து காலிங் பெல் அடித்தா அவங்க ரொம்ப பயந்துருவாங்க தானே. ஸோ அவங்க அப்படியே பயந்த மாதிரிக்கே உங்கள் அப்பா வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் மலையில் நனைஞ்ச மாதிரி நிற்கிறத பார்த்ததுமே உங்கள் அப்பாவுக்கு மனசே கேட்கல. ஓயம்மா என்னாச்சு அப்படின்னுக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. அப்போது உங்களோட அம்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு, வயன் என்னாச்சு வயன், பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்படி மலையில் நனைஞ்சு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னுக்கிட்டே உங்கள் கையில் இருந்த உங்கள் பாப்பாவை அப்படியே தூக்குறாங்க. பாப்பா நல்ல தூக்கம். அவங்க அப்படியே பார்க்குறாங்க. பாப்பா நனைய கிடையாது. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சு போய் வந்திருக்கீங்க. அவங்க எதுவுமே பேச கிடையாது. அவங்களுக்கு புரியுது உங்களுக்கும் தயாங்குக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால தான் நீங்கள் இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. அவங்க எதுவுமே பேச கிடையாது. அப்படி பாப்பாவை வாங்கிட்டு பாப்பாவோட ரெயின் கோட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாப்பாவை கொண்டு போய் உங்களோட ரூமில் அப்படியே தூங்க வச்சிடுறாங்க. எங்களோட சைட் உங்களை பார்த்தா நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அழுதுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் எதுவுமே பேசலை. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டே, பயன் பயன் நீ பாரு, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க கிடையாது சரியா, ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே பேச கிடையாது. நேராக உங்களோட ரூமுக்கு போகிறீங்க. உங்களோட ரூமில் தான் உங்கள் பாப்பா தூங்கிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே உங்கள் பாப்பாவை பார்த்துட்டே ஒரு மாதிரி அழுதுகிட்டே நேராக உங்களோட பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. அதுக்கு நான் ரொம்ப பாரம் ஆகிட்டேங்க. உனக்கு பிடிக்காம தான் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அப்புறம் எனக்கு பிடிச்சிதான் இருக்கேன்னு நான் நினச்சேன். அது என்னோட தப்பு. உனக்கு எனக்கு பிடிக்கலன்றது இப்போ தானே புரியுது. நான் தான் உன்னை ரொம்ப 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 தொல்லை பண்ணுறேன். இனிமே இது என்னோட தொல்லை உனக்கு இருக்காது, எப்பவுமே இருக்காது அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உங்களோட வீட்டில் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் தானே, அதில் சேஞ்ச் பண்ணி போட்டு அதில் உங்களோட நைட் ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறீங்க. உங்கள் அம்மா எதுவுமே பேச கிடையாது. உங்கள் ஹேர் எல்லாம் அப்படியே வெட்டாகவே இருக்குது. ஸோ அவங்க ஒரு டவல் எடுத்து உங்களை சோஃபாவில் உட்கார வச்சு உங்களோட ஹேர் அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அப்பா பக்கத்துலேயே இருந்து உங்களையே பார்த்துட்ருக்காரு. உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே கருவளையம் சுற்றி போயிருக்கு. ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. அதை விட உங்களோட ஃபேஸ் எல்லாம் ரொம்ப 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 சேடாக இருக்கீங்க. உங்களோட அப்பா உங்களையே பார்த்துட்ருக்காரு. உங்கள் கன்னத்தில் தாங்க அடித்த அந்த ஹேண்டோட இம்ப்ரெஷன் இது எல்லாமே இருக்குது. அப்பா
உங்களையே பார்த்துட்ருக்காரு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என்னாச்சுடி, என்னதான் ஆச்சு? அம்மா, நான் என்னை அங்கே போகலம்மா, எனக்கு வேண்டாம், எனக்கு போதும், என்னால் முடியலம்மா. நான் பாப்பாவோட எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது அவருக்கு புரியவே மாட்டேங்குது. அவரு இப்போ எதுக்கு எடுத்தாலும் சரி என்னை பார்த்துட்டு, நீ வீட்டில் சும்மா இருக்க, உனக்கு என்ன வேலை இருக்க போகுது, அப்படி உனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாருமா. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது அவருக்கு புரியவே மாட்டேங்குது. இது நான் என்னோட அவருக்கு புரிய வைக்கிறது. ஒவ்வொரு முறையும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை. என்னால் முடியல. இந்த 2 இயர்ஸில் பாஸ்ட் 6 months நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேம்மா. எனக்கு தூக்கம் கிடையாது. என்னால் முடியலம்மா, போதும், என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் அழுகிறத பார்த்ததுமே உங்கள் அப்பாவால் அதை தாங்கிக்கவே முடியல. அவர் அப்படி உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணிட்டே, பாரு வயன், இப்பாருமா, அப்பாவை பாரு, இப்பாரு, அப்பா, அப்பா தான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருக்க கூடாது, என் மேலே தான் தப்பு, அப்பா மேலே தான் தப்பு. இங்கே பாரு, அவனுக்கு எப்போ எவ்வளோ நாள் வேணாலும் உனக்கு இங்கே இருக்கணுமோ இருந்துக்கும், உன் வாழ்நாள் முழுக்க இங்கே இருந்துக்கும். அப்பா இருக்கேன், அம்மா இருக்கேன், நாங்கள் ஒன்று பார்த்துப்போம்மா. இங்கே பாரு, இங்கே பாரு, நம்ம பேத்தி, என் பேத்தியை நானே பார்த்துக்கிறேம்மா, எதுவுமே வேண்டாம், உனக்கு இங்கே இருக்கணும்னா இருந்துக்கோம்மா, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் அப்பா அப்படி சொன்னதுமே ரொம்ப இன்னும் அழ ஆரம்பித்து அவரை ஹக் பண்ணி அப்படியே அழுதுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப அழுகிறத பார்த்ததுமே உங்களோட அம்மா உங்களையும் உங்கள் அப்பாவையும் சமாதானப்படுத்தி உங்கள் அப்பாவை அங்கேருந்து அனுப்பிட்டு உங்களை நேராக கூட்டிகிட்டு ரூமுக்கு வராங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அம்மா, நான் உன் லேபில் படுத்துக்கிட்டுமாம்மா, தூங்கியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என்னால் முடியலம்மா அப்படின்னு அவங்கள பார்த்து ரொம்ப பாவமாக கேட்குறீங்க. அவங்க எதுவுமே பேசாமல் உங்களை அவங்களோட மடியில் அப்படியே தூங்க வச்சிடுறாங்க. நீங்கள் ரொம்ப அழுதுனால அப்படியே அசந்து தூங்கிடுறீங்க. எங்கள் லக்கின் போய் அவங்க பார்த்தா அவர் புரண்டு படுக்கிறாரு. அவரால் தூங்கவே முடியல. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு என்ன சொல்கிற, பாப்பாவை, உங்களை, உங்களோட ஸ்மெல்லை, இது எல்லாத்தையும் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அவர் புரண்டு பார்த்துட்டு அவரால் முடியல. அவருக்கு நீங்கள் சொன்ன அந்த வேர்ட்ஸ், நான் உங்களுக்கு பாரமாக இருக்கல அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த வேர்ட்ஸ், அதெல்லாம் அவரோட மைண்டுக்குள்ளே லூப் ஆகி ஓடிட்டே இருக்கு. அப்போது அவர், ஐயோ, இவ இருக்கிறதுனால தான் தூங்க முடியலைன்னா, இவ இல்லைன்னாலும் என்னால் தூங்கவே முடியல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு அவன் தலையை பிடிச்சிட்டு எழுந்து உட்கார்றான். அப்போது அவன் கண்ணை மூடும்போது அவன் கண்ணு முன்னாடி நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறது, நீங்கள் பாப்பாவோட விளையாடுறது, இந்த சீன்ஸ் தான் அவனோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அவன் என்னதான் உங்களை ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும், அதாவது அவங்கள வீட்டில் அவனை என்னதான் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும், அவன் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான். பிகாஸ் அவன் அதுக்கு முன்னம் யாரையுமே லவ் பண்ணது கிடையாது, உங்களை தான் லவ் பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் லவ் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் அவன் உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பான். அவனுக்கு ஒரு சின்ன டையை எடுத்து கொடுக்குறதுனால கூட நீங்கள் தான் அதை பண்ணணும்.
என்னதான் சண்டை இருந்தாலும் நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஸோ அவன் அதெல்லாம் திங்க் பண்ணுறான். அது கூடவே நீங்களும் அவனும் ஒன்றா இருக்கிறது, இந்த டைம்ஸ் எல்லாம் அவன் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவன் எதுவுமே பேச கிடையாது. எழுந்து அந்த கீழே கிடக்கிற அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாத்தையும் எடுக்கிறான். அப்போது அந்த பிளட் வந்த ஒரு பீஸை பார்த்துட்டே, ஒருவேளை அவளுக்கு காயப்பட்டிருக்குமோ, மருந்து எதுவும் போட்டிருப்பாளோ அப்படின்னுக்கிட்டே அவனோட ஃபோன் எடுத்து உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். உங்களோட ஃபோன் ரீச்சே ஆக கிடையாது. உங்களோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு கேட்குது. அவன் அப்படி எதுவுமே பேசாமல் அப்படி உங்களோட அப்பாவோட நம்பருக்கு கால் பண்ணுறான். ஸோ உங்கள் அப்பா தூங்கி இருக்க மாட்டார். அவர் தான் கால் பண்ணுறத பார்த்துட்டே கால் ஆன்சர் பண்ணி, ஹலோ மாப்பிள்ளை, உங்களை நம்பித்தானே என் பொண்ணை உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். ஆனால் அவரை இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே, கல்யாணம் பண்ணும்போது இப்படி தான் கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லியா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ தான் மாமா, அது வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் டென்ஷன், அதை நான் அவன் மேலே காட்டிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன் மாமா அப்படின்னு அவர் ரொம்ப ரொம்ப பாவமாக சொல்கிறாரு. அவரோட வாய்ஸ்லேயே அந்த டயர்ட்னஸ் தெரியுது. ஸோ அவர் எதுவுமே பேசலை. உங்களோட அப்பா ஒரே அமைதியாக இருக்கார். அப்படியே தான் உங்கள் அப்பா கிட்ட அவள் வீட்டுக்கு வந்துட்டாலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது உங்கள் அப்பா வந்துட்டா மாப்பிள்ள, நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, சரி மாமா, நான் காலையில் வந்து அவளை கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்க உங்கள் அப்பாவும் சரி மாப்பிள்ள அப்படின்னுக்கிட்டே காலை கட் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுறேன், நம்ம ஒன் பிஸ்னஸ் மேனாக இருக்கார், அவருக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும், அவரை நாங்களும் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னுக்கிட்டே அவர் அப்படியே அந்த காலை கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் அவரோட பெட்டில் தூங்கிட்டாரு. ஸோ இப்படி மார்னிங் ஆகுது. மார்னிங் தான் உங்களோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ மாமா, நான் வரேன் பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்ல, அப்போது உங்களோட அப்பாவோ, சரி தம்பி வாங்க, வந்து அவளை கூட்டிகிட்டு போங்க, எப்படியாவது அவளை சமாதானப்படுத்துங்க, அவள் ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கா, அதை விட ரொம்ப உடஞ்சி போயிருக்கா, அவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவீங்க போகிறீங்க என்ன எனக்கு ஒன்றுமே புரியல, பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அப்போது தான் மாமா, நான் அவளை சமாதானப்படுத்திப்பேன், நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க அப்படிங்க உங்கள் அம்மாவோ அப்படி வந்து தான் பேசுகிறத கேட்டுட்டே, மாப்பிள்ளை அவளை இதுக்கு மேலே கஷ்டப்படுத்தாதீங்க, பாவம் அவள் ரொம்ப உடஞ்சி போயிட்டா, அவளுக்கு ஒழுங்கான தூக்கமும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்னு உங்கள் அம்மா தான்கிட்ட சொல்ல, தான் சாரி அத்தை, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கேப்ஸ். இப்போது உங்களோட அம்மா அப்பா 2 பேரும் உங்களோட பாப்பா அதை தூக்கிட்டு நேராக உங்கள்கிட்ட வந்து, பையன்மா, நாங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு வெளியில் போகிறோம், அவள் இப்போ சாப்பிட்ற ஸ்டேஜ் தானே, நாங்கள் அவளுக்கான ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போகிறோம், அப்புறம் உனக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சுருக்கேம்மா, அதை சாப்பிட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் அவளை எங்கேம்மா கூட்டிகிட்டு போகிறீங்க, அவள் நான் எல்லாமே இருக்க மாட்டா அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல, அவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் இருப்பா, நீ உன் ரெஸ்ட் எடு, உனக்குன்னு நீ உன் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல, உங்களுக்கும் அதுதான் தேவைப்படுது, உங்களுக்கான ஒரு டைம் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் அப்படி ஓகே சொல்லிடுறீங்க. அவங்க அப்படி பாப்பாவை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நீங்கள் நைட்டெல்லாம் நல்லா தூங்கியிருப்பீங்க.
ஸோ அவங்க கிளம்பினதும் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக வந்து உங்களோட ஹாலில் இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் நல்லா மூவியாக பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துட்ருக்கீங்க. என்ன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டயர்ட். ஸோ உங்கள் மைண்ட் நிறைய தாங்க பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களோட மைண்டை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே இப்படி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த டைம் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அம்மா அப்போ இப்போ தானே கிளம்புனாங்க, எதுவும் திங்ஸை விட்டுட்டு போயிருந்துருப்பாங்களோ அப்படின்னுக்கிட்டே நேராக ஒரு மாதிரி அவுட்ஃபுல்லாகவே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி நொண்டி நொண்டி தான் நடக்கிறீங்க. மார்னிங்லேருந்து உங்களுக்கு எதுவும் விளங்கியிருக்காது. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மைண்ட் காம் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த கால் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நீங்கள் எதுக்காக வலிக்குதுன்னே பார்க்க கிடையாது. ஒரு மாதிரி நொண்டி நொண்டி வந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது முன்னாடி நம்ம தாங்க தான் கையில் ஒரு பெரிய பொக்கே அதை வச்சுட்டு நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அவரை பார்த்துட்டே எதுவும் பேசாமல் நேராக நடந்து மறுபடியும் நொண்டி 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 நடந்து அந்த சோஃபாவில் போய் உட்காந்துடுறீங்க. டோர் அப்படியே திறந்த மாதிரிக்கே இருக்கு. தயம் அதை பார்த்துட்டே நல்ல வரவேற்பு அப்படின்னுக்கிட்டே அவன் அப்படியே மண்டையை மட்டும் உள்ளே விட்டு எட்டி பார்க்குறான். வீடே அமைதியாக இருக்குது. உங்கள் அம்மாவையும் காணும், அப்பாவையும் காணும், பாப்பாவோட சவுண்டும் இல்லை. அப்போது அவனுக்கு புரிஞ்சிருது அவன் உங்களை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவங்க பாப்பாவையும் தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அவன் எதுவுமே பேச கிடையாது. அப்படி ஷூ எல்லாம் கழட்டிட்டு எடுத்து வைக்க போயிட்டு, மாமனார் வீடு எடுத்து காலை வைக்கக்கூடாது, வலது கால் தான் வச்சுட்டு போகணும் அப்படின்னுக்கிட்டு அவனோட வலது காலை வச்சு அப்படியே உள்ள வரான். நீங்கள் எதுவும் பேச கிடையாது. ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கீங்க. உங்கள் முகம் எல்லாம் தாங்க பார்த்து செவந்து போயிட்டு கோவத்தில் அப்படியே அவன் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டே அப்படியே உங்ககிட்ட வரான். உங்கள் ஃபேஸ் செவந்து இருக்கிறத விட உங்கள் நோஸ் ரொம்ப ரொம்ப செவந்து போயிருக்கு. அப்படி செவந்து வீங்கி போய் கிடக்குது. அவன் எதுவுமே பேசாமல் உங்ககிட்ட வந்துட்டு அந்த பொக்கையை உங்களுக்கு முன்னால் அப்படியே நீட்டுறான். நீங்கள் மூஞ்ச அப்படின்னு திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போது அவன் அப்படியே பம்படியாக உங்களோட ஹேண்டில் அந்த பொக்கையை வைக்கிறான். உங்களுக்கு பொக்கே வந்தாலே சரி, நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. அது அவனுக்கு நல்லாவே தெரியும். கூடவே அவன் கையில் பெரிய பெரிய டைமண்ட் சாக்லேட் அண்ட் கிட்கேட் 2-3 பெரிய கிட்கேட் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ அது அப்படியே உங்கள் கையில் வைக்கிறான். பொக்கேக்கு மேலே சாக்லேட் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு சமாதானம்னாலும் இல்லை சமாதானம் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்டும் உங்கள் பக்கம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே மூஞ்ச ஒரு 2 வச்சிட்ருக்கீங்க. அவன் எதுவுமே பேச கிடையாது. அப்படி தரையில் உங்கள் கால் கிட்ட அப்படியே உக்காந்துடுறான். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே உங்கள் காலை லைட்டாக மேலே தூக்குறீங்க. அப்போது அவன் அப்படி உங்கள் 2 காலையும் பிடிச்சி அவனோட லேப்பில் அதை வச்சுட்டே அவன் ஒரு குட்டி பேக் ஒன்று கொண்டு வந்திருப்பான். அதில் இந்த ஆயில்மெண்ட் அதெல்லாம் கொண்டு வந்திருப்பான். அதெல்லாம் எடுத்து அப்படி உங்கள் காலில் அதை லைட்டாக அப்ளை பண்ணுறான். உங்களுக்கு அது வலிக்குது அப்படின்னு நீங்கள் ரியாக்ட் பண்ண அவன் வலிக்குதா அப்படின்னுக்கிட்டே மெதுவாக அப்படின்னு ஊதிக்கிட்டு அந்த ஆயில்மெண்ட்டை போடுறான். இதுக்கு மருந்து கூட போடாமலாம் உட்காந்துட்ருப்பேன். என் மேலே இருக்க கோவத்தில் நீ ஒன்று கவனிச்சிக்க மாட்டியா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் பேசவே கிடையாது, அமைதியாகவே இருக்கீங்க. ஏதாவது வாயை திறந்து பேசு, நீ பேசினா தான் எனக்கு புரியும். என் மேலே தான் தப்பு, சாரி
நான் ஓவராக தான் ரியாக்ட் பண்ணிட்டேன். அவங்ககிட்ட அந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது. ஐம் ஐம் ரியலி சாரி டி. நீ இல்லாமல் என்னால் முடியல தெரியுமா? என்னதான் இதுக்கு முன்னும் சண்டை போட்டாலும் நீ இப்படியெல்லாம் கிளம்பி வரமாட்ட, என் கூட தான் இருப்பேன். அப்போது எனக்கு புரியாது, இப்போ புரியுது நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு. என்னதான் சண்டை வந்தாலும் என்னை விட்டுட்டு மட்டும் போகாதே அப்படின்னுக்கிட்டே அந்த ஆயில்மெண்ட்டை உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கா. நீங்கள் வலிக்குது அப்படின்னு சொல்ல, வலிக்குதான் பார்த்து நடக்க மாட்டியா? அதுதான் அங்கே எல்லாம் அவள் உடஞ்சி கிடக்குதுல. என் மேலே இருக்க கோபத்தில் எதையும் பார்க்காத அப்படின்னுக்கிட்டே அவன் அந்த மருந்தை போட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போச்சு அவனுக்கு. அவன் ஒரு மாதிரி இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு நானும் சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அவன் எனக்கு கேட்கல, சத்தமாக சொல்லு. உனக்கு கேட்குறதே பெரிய விஷயம், அதுக்குள்ள இனி சத்தமாக வேற உனக்கு சொல்லணுமா? அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவன் அப்படி இவங்களை பார்த்துட்டே, அடியே பொண்டாட்டி புருஷன்டி இப்படி வந்து என் மேலே பாயிர, போடா வாய் முடிட்டு அப்படின்னு சொல்லிடுறீங்க. என்னது போடாவா அப்படின்னுக்கிட்டே அப்படி அதாவது ஆயில்மெண்ட் போட்டுட்டு இருந்தவ அப்படியே நிமிந்து உங்களை ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறான். நீங்கள் மூஞ்சையும் ஆலையும் பாரு, ஒழுங்காக ஒரு பொண்டாட்டியை வச்சு பார்த்துக்கதே இல்லை. என்னை ஒழுங்காக பார்த்துக்க கூட உனக்கு துப்பு கிடையாது. இது கிடையாது புருஷன் அப்படின்னுக்கிட்டு வந்துடுவான் அப்படின்னு அவனை பார்த்து திட்டுறீங்க. அப்போது அவன் உங்களை பார்த்துட்டே, புருஷன்டி இப்படிலாம் திட்டக்கூடாது. ஆமாம் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக எப்படியெல்லாம் திட்டுவியா? ஆமாம் இப்படி தான் திட்டுவேன், இதெல்லாம் திட்டுறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு அவனை பார்த்துட்டே சொல்ல, அவன் ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்ருக்கான். அப்போது நீங்கள் எதுவுமே பேச கிடையாது. உங்கள் கையில் இருக்க பொக்கே அண்ட் சாக்லேட்ஸ் இதெல்லாம் பக்கத்தில் ஒரு டீ பாயிண்ட் டேபிள் மாதிரி ஒன்று இருக்குது, கிளாஸ் டேபிள். ஸோ அந்த கிளாஸ் டேபிள் அப்படியே வச்சுட்டு பள்ளி 2 மாறி தயவங்களோட கன்னத்தில் ஒன்று கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இது நைட்டு நான் அரைஞ்சல்ல அதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க. அவன் எதுவுமே பேச கிடையாது. அவன் அப்படியே கடத்தில் கையை வச்சுட்டு, அவன் அடித்ததுக்கும் ஒரு ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பான், அவனோட கை பதிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ஆயில்மெண்ட் எடுத்து உங்கள் கண்ணுக்கு முன்னில் கட்டிட்டு, இது நான் அவனை அடித்ததுக்காக உன் கன்னத்தில் போடுறதுக்கு வாங்கிட்டு வந்த ஆயில்மெண்ட், இதை இப்போ என்னையும் போட வச்சுட்டல அப்படின்ன மாதிரி உங்ககிட்ட சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரிப்பு வந்துடுது அவன் அப்படி சொன்னதும். நீங்கள் உங்களோட சிரிப்பு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, பின்ன நீ அடிச்சா நீ அடிக்கிற அடியை வாங்கிட்டு பேசாமல் போகிற பொண்ணு நினச்சிட்டு இருக்கியா? அந்த பொண்ணெல்லாம் எப்பயோ செத்து போயிட்டா. உனக்கு கல்யாணம் பண்ணதுலேருந்து அந்த அமைதியான பொண்ணு எப்பயோ போயிட்டா அப்படின்னு இங்கே ஒரு மாதிரி சொல்கிறீங்க அவனை பார்த்துட்டே. அவனோட சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்கிறீங்க. அவன் அப்படியே அவங்கள முழிச்சு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் எதுவுமே பேச கிடையாது. 2 பேருமே அமைதியாக ஆளுக்கால் பார்த்துட்ருக்கீங்க. எப்படின்னா, சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் என்ற மாதிரி ஆளுக்கால் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அவன் எதுவுமே பேசாமல் அப்படியே எழுந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டே, சாரி நான் தெரியாமல் கத்திட்டேன், ஆஃபீஸ் டென்ஷன் டே, உனக்கே தெரியும் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு. நீ கால் பண்ணதும் ஒரு மாதிரி பேனிக்கில் எல்லாருக்கும் முன்னால் வச்சு அட்டன் பண்ணிட்டேன். ஸோ அங்கே இருந்தவனுங்க எல்லாம்
உன்னை நம்பி எப்படி ப்ராஜெக்ட் தரது அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டானுங்க. அதனால் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த கோபம், அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் பாப்பாவோட சாப்பாடு அம்மா கொடுத்த அந்த சூட்டில் கொட்டினதும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். இன்னும் சாரிடி, அம்மால எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல. அம்மா நீ என்ன சொன்ன? நான் உங்கள் அம்மாவை பற்றி குறை சொல்லிட்டுருக்கேன், அதனால தான் தண்ணி கொடுத்தன வந்தியா? ஏன்டா போய் சொன்ன அப்படின்னு அவனை அடிக்கிறீங்க. அப்போ ஆமாம், பின்ன எதுக்காக தண்ணி கொடுத்தன வந்தோம்? உங்கள் அம்மா இருக்கும்போது உன்னால் ஒழுங்காக பண்ண முடியலன்னு நான் தண்ணி கொடுத்தணும் வந்தேன். இப்போ ஏன்டா பொய் சொல்கிற என்னாலன்னு அப்படின்னு நீங்கள் அவனை போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. அடிக்காதடி அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவனை போட்டு அடின்னு அடிச்சுட்டே இருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி உங்கள் 2 கையையும் பிடிச்சி சோஃபாவோட ஒரு சைடு, அதாவது சோஃபாவோட எண்ட் சைட்லலாம் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது உங்களை அப்படியே அதில் தள்ளிட்டு உங்கள் மேலே வந்து சாரி அப்படின்கிட்டே உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்கள் எதுவுமே பேச கிடையாது, அதை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவன் எதுவுமே பேசாமல் அப்படியே உங்கள் மேலே வந்து உங்களோட செவந்து போயிருக்க உங்களோட நோசில் அப்படின்னுக்கிட்டே அப்படின்னு உங்களோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுறான். உங்களோட சீக்ஸ், உங்களோட ஐஸ், அப்புறம் உங்களோட சின் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அப்படி கிஸ் பண்ண அவனும் உங்களோட கண்ணை பார்த்துட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுப்பியா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி பாவமாக கேட்குறான். நீங்கள் அப்படி அவனை பார்த்துட்டே அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் நீ என்னை தான் கட்டிட்டு கஷ்டப்படணும், அதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன், என்னை விட்டுட்டு தப்பிச்சுட்டுலாம் போயிடலாம் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க. அப்போது அவனோ ஐயையோ லைஃப் லாங் இந்த தொல்லை என் கூடவே இருக்குமோ அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்துட்டே அப்போது சார் நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன் நினச்சிங்களா? உங்களுக்கு ஆசைன்னா அதுக்கு என்ன பண்ணிடலாம், திறமா பண்ணிடலாமே அப்படிங்க. அவன் எதுவுமே பேசாமல் உங்கள் லிப்ஸில் வந்துட்டு அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அம்மா நீ எப்படி பேசுகிற அப்படிங்க. அவன் உங்களை பார்த்துட்டு எனக்கு டிவோர்ஸ் தரணும்னு நினச்ச இந்த மனசு இருக்க மனசு, அப்புறம் அதை சொல்லிச்ச இந்த வாய், இதுக்கு எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலானா அப்படிங்கிறான். நீங்கள் பனிஷ்மெண்ட்டா? என்ன என்ன பனிஷ்மெண்ட்? அப்படியே தெரியாத மாதிரி என்னை அடிப்பல. ஒரு குழந்தை பெற்றுட்டல, என்னம்மா உனக்கு தெரியல? அது வந்து அப்போ நீ அது பண்ணுறதுக்காக தான் வந்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னுக்கிட்டே அவன் அப்படியே உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சோஃபாலே நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. நான் இதை ரொம்ப ஹாட் ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு போகலை, இது ஒரு மைல்டான ஸ்டோரி. ஸோ இது வந்து ஒரு மைல்டாகவே போகட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை மைல்டாகவே கொண்டு போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டே அப்படின்னு மூச்சு வாங்கிட்டுருக்கான். நீங்களும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்து சொல்ல, பயன்
நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். தாயம் இப்பயே இந்த மாதிரி இமிட்டேட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாத. சரி 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 கோல் கோல் சொல்லலை அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்கிறான். நீங்கள் அப்படி அவனை பார்த்துட்டு எனக்கு பசிக்குது, நான் அதுவுமே சாப்பிட கிடையாது அப்படிங்க. அச்சோ என் தங்க பிள்ளை இன்னும் எதுவும் சாப்பிடலையா அப்படின்னுக்கிட்டே அவன் நேர அழறான். ஸோ எந்த ட்ரெஸ்ஸும் போடாமல் தானே இருந்திருப்பீங்க. ஸோ அவன் அப்படி அன்ப நீங்கள் ஜிஜி என்ன பயனி எப்படி ஒரு பொண்ணு முன்னாடி வந்து நிற்ப? பொண்ணு ஏய் என் பொண்டாட்டிடி, அவன் முன்னாடி போய் நிற்காம வேற எவன் முன்னாடி நிற்ப? நல்ல டயலாக் மட்டும் பேச தெரியாது அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்ல. அவன் அப்படி அவங்களை பார்த்துட்டு டயலாக்கா? ஏய் உண்மையா சொன்னேன்டி, என் பொண்டாட்டிடி அவன் முன்னாடி நிற்காம வேற எவன் முன்னாடி நிற்பான்? வந்துட்டாரு பெரியவாரு அப்படிங்க. அவன் உங்களை பார்த்துட்டு என்னடி மரியாதை வர வர தேயுது, நான் புருஷன்டி ஒழுங்கா மரியாதையா பேசு அப்படிங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டு ஆமால நீ என் புருஷன்ல போடா மென்டல் பைத்தியக்காரன், இப்படியெல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறீங்க, உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவனை திட்டுறீங்க. அப்போ அவன் இல்லடி நீ இப்படி திட்டுறதுக்கு நார்மலாகவே திட்டு, அது மச் பெட்டர் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படிங்க. அவன் அப்படியே எழுந்து அவனோட ஜீன்ஸ், அதாவது அது போட்டுட்டு அவனோட ஜீன்ஸ் அதை போட்டுட்டு ஷர்ட் எதுவுமே இல்லாமல் நேராக கிச்சனுக்கு போகிறான். உங்கள் அம்மா ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை ஒவ்வொன்றா எடுத்து ஹீட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனுக்கு போகிறீங்க. ஸோ அவன் அப்படியே பேர் பொடியோட உங்களுக்காக அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து ஹீட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே போய் அவனை பேக் ஹக் பண்ணுறீங்க. அவன் எதுவுமே பேசாமல் உங்களோட ஹக்கை மட்டும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது தான் பொண்டாட்டி வீட்டு போகலாமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறான். நீங்கள் போகலாம் பாப்பா, பாப்பா வந்ததும் போகலாம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் ஓகே அப்படின்னு அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவனோட முதுகுலையே அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அவன் அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறான், நீங்களும் அவனை பார்க்குறீங்க. ஸோ டைம் ஸ்கிப்ஸ். நீங்கள் அப்படியே உங்களோட ஹால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு கிட்கேட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்போது அந்த டைம் ஒரு மாதிரி ஈவினிங் ஆயிடுச்சு. காலிங் பெல் ரிங் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ தயாங் அப்படியே போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். உங்களோட அம்மா, அப்பா, அப்புறம் பாப்பா 3 பேரும் வந்திருக்காங்க. தயாங் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணது நீ இஷா குட்டி, எப்போம்மா எங்கே போனீங்க என் பட்டுக்குட்டி அப்படின்க்கிட்டே இஷா குட்டியை தூக்க, இஷா குட்டி இன்னும் பேசவே ஸ்டார்ட் பண்ண கிடையாது. ஈஷா அப்படி தாங்க பட்டுன்னு டாடா டாடா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் உட்காந்துருந்தீங்களோ அப்படி ஷாக்கிங்காக திரும்பி தயாங்க பார்க்க, தயாங் ஷாக்கிங்காக பாப்பாவையும் உங்களையும் பார்க்குறா. நீங்கள் அந்த பாப்பா கிட்ட வந்துட்டு அடே சண்டால சிரிக்கி அண்ணா, நான் முக்கி பார்த்துக்கிறேன் நித்திர முழிச்சு. அண்ணா நீ உங்கள் அப்பனை ஃபஸ்ட்டாக கூப்பிட்றியா? மம்மா சொல்லத்தானே ஒன்று சொல்லி கொடுத்தேன். இது யாரு? இது மம்மாஸ் ஹஸ்பண்ட், மம்மாஸ் புருஷன், நான் டாடா அப்படின்னு நீங்கள் அவளை பார்த்து சொல்ல, அவள் அப்படியே அவளோட குத்தி ஹேண்டால தங்களோட ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே டாடா டாடா அப்படின்னு அப்படியே க்யூட்டாக கூப்பிட்டுக்கிட்டே தயாங்கோட நோஸை அப்படியே சக் பண்ணுறா.
நீங்கள் அப்படி அவளை பார்த்துட்டு அட சண்டாள சீக்கி, கடைசியில் நீயும் உங்கள் அப்பனும் கூட்டு சேர்ந்துட்டீங்கல்ல அப்படிங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படியே அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது உங்கள் அம்மா, இப்போ விளங்குதா உனக்கு? பொண்ணை பொத்தி பொத்தி அம்மா பார்த்துப்பா, அப்படியே பொண்ணு அவங்க அப்பா பின்னாடி போவா. இப்படி தான் எனக்கும் இருந்திருக்கும். ஒத்த பிள்ளைய அவனை பெற்றுட்டு நீ என்ன பாப்பியானோ பின்னாடி அலைஞ்சா, நீ உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி அலைஞ்சிட்ருப்ப. இப்படி தான் இருக்கும் எனக்கும் அப்படின்னு உங்கள் அம்மா அவங்கள பார்த்து சொன்னா. மாதாஜி, நீயும் சமயம் பார்த்து என்ன பழி வாங்காத மாதாஜி, இதுக்கு என்ன பண்ணுறது? அப்போது உங்கள் அம்மா அதை பார்த்துட்டு, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுற? அப்பா பொண்ணாச்சே, பொண்ணுங்கனாலே எப்பயுமே அப்பா பொண்ணுத்தான். உனக்கு வேணும்னா ஒரு பையனை பெற்றுக்கோ, உன் பின்னாடி உனக்கு பின்னாலேயே சுற்றிட்டு வந்துட்டுருப்பான் அப்படின்னு அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அத்தை தெய்வம் மாதிரி வாக்கு சொன்னீங்க அத்தை, அதுக்கு என்ன, சீக்கிரமாக பெற்றுக்கலாம். என்ன பையன்? உனக்கு ஒன்னே சுற்றிட்டு வர மாதிரி ஒரு பையன் தானே, டக்குன்னு பெற்றுப்போம் அப்படின்னு நீங்கள் அப்படியே தாயாங்க பார்த்துட்டு, தாயம் என்ன பேசுறீங்க, அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு உங்கள் அம்மா ஒரு மாதிரி ஷையாகிட்டே நேராக உள்ளே போயிடுறாங்க. உங்களோட அப்பா அப்படியே தாயாங்க பார்த்துட்டு, சரி மாப்பிள்ள, கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூன் எனக்கு ஒரு பேரனை பெற்றுத்தாங்க அப்படின்னுக்கிட்டே அவர் போகிறாரு. நீங்கள் பா என்னப்பா நீங்க சொல்ல அவர் எதுவுமே பேசாமல் அப்படியே போயிடுறாரு. நீங்கள் அப்படி தயங்க பார்த்து மறைச்சிட்ருக்க, உரைக்காது, மறுபடியும் ரவுண்ட் ஆயிரும் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் சீ போடா அப்படின்னுக்கிட்டே நேராக உங்களோட ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ உங்களோட டைம்ஸ் இப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. பேபிக்கு இப்போ தான் 1 year பர்த்டே முடிஞ்சிருக்கு. அதாவது இஷா குட்டிக்கு 1 year பர்த்டே முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. உங்களுக்கு வாந்தி வர சிம்டம்ஸ், கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இப்படியெல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேபி இருக்குது தானே, ஸோ உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு புரிஞ்சிடுது. நீங்கள் எதுவுமே பேசாமல் பேபி டெஸ்ட் பண்ணுறதுக்கான டியூப் எல்லாம் வாங்கி அதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே வந்துருச்சு. ஸோ நீங்கள் தயங்க வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. தயங்க வந்ததுமே நீங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டே டேய் அப்படின்னு அவனை கூப்பிடுறீங்க. அவன் எதுவுமே பேசாமல் அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். கடைசியில் நீ கேட்டுட்டு இருந்ததை பண்ணிட்டல அப்படின்னு அவனை பார்த்து சொல்கிறீங்க. அவனுக்கு எதுவுமே புரியல. அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உங்களையே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் நீ நினச்ச மாதிரி எல்லாம் நடக்குதுல்ல அப்படின்னு அவன் அடியும் புரியாமல் நுனியும் புரியாமல் என்னத்தை பேசுகிறான் எதை பேசுகிறானே தெரியாமல் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். அப்போது நீங்கள் எதுவுமே பேசாமல் அவன் கையை அப்படியே இழுத்து அந்த டியூப்பை வச்சுட்டு அப்படியே திரும்பி புண்டுக்கு நடந்து போகிறீங்க. அவன் அதை பார்த்துட்டு அவனால் அதை ப்ராசஸே பண்ண முடியலை. இவ்வளோ நேரம் இதை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு அதை பார்த்துட்டு டே பயன் இது பாசிட்டிவா? ஹே என்னடி திடீர்னு எவ்வளோ பெரிய குண்டை தூக்கி மண்டல போடுற? என்ன குண்டா அப்படின்னு நீங்கள் அவனை திரும்பி பார்த்து முறைக்க அப்படி அவளோட பேபி அங்கே உள்ளே இருந்து அம்மா 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 அப்படின்னுக்கிட்டே வெளியில் இருந்து, அதாவது பக்கத்து வீட்டு பாப்பாக்களோடலாம் விளையாடிட்டு இருந்திருப்பா. அப்படியே அவள் உள்ள ஓடி வரா. இப்போ தாயம் அப்படியே ஓடி வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ண, டேடா நீ என்ன மட்டும்தான் ஹக் பண்ணணும், மம்மி ஹக் நோ அப்படின்றா. தாயம் அப்படியே அவளை தூக்க இஷா அவங்கள பார்த்துட்டே அம்மா
நீ 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 ஏன் தாதாவை ஹக் பண்ண அப்படின்னு உங்களை பார்த்து க்யூட்டாக கேட்குறா. நீங்கள் அப்படி அவளை பார்த்துட்டு வாடி வா, நானா உங்கள் தாதாவை ஹக் பண்ணேன், உங்கள் டேடா தான் அவரை என்ன ஹக் பண்ணாரு, நீ உங்கள் டேடா கிட்ட கேட்டுக்கோ அப்படிங்க. அவள் அப்படியே தாங்களோட ஃபேஸை ஹால் பண்ணிட்டே தாதா தாதா நீ நீ மம்மி மம்மியை ஏன் ஹக் பண்ண அப்படிங்க. அப்படி அவளை பார்த்துட்டேன், ஒரு ஹாப்பி நியூஸ், அதனால தான் ஹக் பண்ணேன். டேடா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதனால தான் அப்படிங்க. அவள் அப்படி தாங்க பார்த்துட்டு அண்ணா அண்ணா டேடா நான் ஹாப்பி இல்லை, நான் இஷா ஷாடு அப்படிங்கிறா. அப்போது நீங்கள் அவளை பார்த்துட்டே உனக்கு என்ன சேடு, நீ தான் ஜாலியாக உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருந்தல அப்படிங்க. இஷா உங்களை பார்த்துட்டு மம்மா பக்கத்து விட்டு பட்டு இருக்கால, என்கிட்ட சொன்னா அவளுக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போதான், ஜாலியாக அந்த தம்பி பாப்பா கூட விளையாடுவாளாம், என் கூட விளையாட மாட்டாளாம் அப்படின்னு சொல்லிட்டான், அதனால இஷா ஷேர் ஆயிட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட க்யூட்டாக சொல்கிறான். அப்போ தான் அப்படி இஷாவை பார்த்துட்டேன், ஓ நீங்கள் இதனால தான் சேடாக இருக்கீங்களா அப்படிங்க. இதனால ஷேடாக இருக்கேன்டாடா, எனக்கு எனக்கு தம்பியோ இல்லை தங்கச்சியோ வாங்கி கொடு அப்படின்னு அவள் க்யூட்டாக தாங்க பார்த்து கேட்குறான். அப்போது நீங்கள் அப்படி அவளை பார்த்துட்ருக்கீங்க, இதை எப்படி சொல்ல போகிறான் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப லீகலாக இருக்கீங்க. அப்படி அவளை பார்த்துட்டே பாப்பாலாம் கடையில் வாங்க முடியாது, புரிஞ்சுதா, பாப்பா அம்மாவோட பண்டாக்குலேருந்து தான் வரும். ஸோ இன்னொரு 10 months இல்லை எப்படியும் ஒரு 9 monthsக்குள்ளே எனக்கு ஒரு தம்பியோ இல்லை தங்கச்சி பாப்பாவோ வந்துடும். எனக்கு என்ன பாப்பா வேணும் அப்படின்னு இஷாவை பார்த்து கேட்க, இஷா எனக்கு தம்பி இல்லை தங்கச்சி, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குடாடா, எனக்கு தம்பியா தங்கச்சியா வேணும் தெரியலையே அப்படின்னு அவ க்யூட்டாக சொல்கிறான். அப்போ தான் சரி இஷா பாப்பா இப்போ தம்பியா தங்கச்சியா அதெல்லாம் வேணாம், எந்த பாப்பா வந்தாலும் இஷா பாப்பா ஹாப்பி இல்லை அப்படிங்க. இஷா ஹாப்பி, நான் போய் பத்துக்கிட்ட சொல்லுவேன், எனக்கும் தம்பியோ இல்லை தங்கச்சியோ வந்துடும், நான் அப்புறம் அவ கூட விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு அவ சொல்ல அப்படியே சிரிக்கிறான். அவ டேடா டேடா என்னை இறக்கி விடு, நான் போய் அவகிட்ட சொல்றேன், அவ போறதுக்கு முன்னும் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு அவ அங்கே இறக்கி விட சொல்ல அப்படியே அவளை இறக்கி விட அவ அங்கேருந்து குடுன்னு ஓடுறா. அப்போ தான் அவளை பார்த்துட்டு இஷா மெதுவா, நான் போவேன் தாத்தா, நான் போறேன் அப்படின்னுக்கிட்டே அழகா க்யூட்டாக அங்கேருந்து ஓடி போகிறான். அப்போது நீங்கள் அவளை பார்த்துட்டு இவளை பார்த்தா ஒரு வயசு பொண்ணு மாதிரியா இருக்கு, ஒரு வயசு பொண்ணு பேசுகிற பேச்சா இதெல்லாம் அப்படிங்க. தாயம் அப்படியே உங்கள் எழுத்து ஹக் பண்ணிட்டேன், அவெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறா அப்படின்னு உங்களை பார்த்துட்டு எப்படியோ ஒரு குட்டியை போட்டுருவோம். அடுத்த குட்டி எப்போ இப்போ வயிற்றில் இருக்க குட்டியை முதலாவது இறக்குவோம், அதுக்கப்புறம் அடுத்த குட்டியை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்ல அவன் அப்படி உங்களை சிரிச்சுக்கிட்டே உங்களை ஹக் பண்ணுறான். ஸோ உங்களோட டைம் ரொம்ப அழகாக ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. உங்களை இஷாவும் தாயாவும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப அழகாக கேர் பண்ணுறாங்க.
அழகாக பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு 4 மந்த் தான் ஆகுது. ஆனால் வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பயம், எதுவும் பெரிய ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா பெருசான செக்கப் போக மாட்டீங்க. செக்கப் போனாலும் பேபி ஹெல்த்தியாக ஓகே நார்மலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் வயிறு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பெருசாக இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயம். உங்கள் காலெல்லாம் ரொம்ப வீங்கி போயிருக்கு. அப்போது கிச்சனில் தயாங் உங்களுக்காக பேன் கேக் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் இஷா வாழைப்பழம் அதெல்லாம் இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். டேடா இது இது ஓகேவா? இது குட்டி பாப்பா இப்படி சாப்பிடுமா அப்படின்னு கியூட்டாக அதை கட் பண்ணிக்கிட்டே தாங்கிட்ட கேட்க, தாங் ஆ இது ஓகே ஓகே அப்படின்னா நீங்கள் அப்படியே அதை அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துருந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயாங் அப்படியே உங்களுக்கு பேன் கேக் செஞ்சுட்டே ஒரு மில்க் ஷேக்கும் பண்ணுறான், சாக்லேட் மில்க் ஷேக். அதை பண்ணிவிட்டு அவகிட்ட அந்த சிரப் மாதிரி சாக்லேட் சிரப் மாதிரி இருக்கும்ல, அதை கொடுத்து அதை போட சொல்கிறான். அவளும் க்யூட்டாக அதை போடுறான். 2 பேரும் அப்படியே உங்களுக்கான ஃபுட் அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து உங்கள் கிட்ட வைக்கிறாங்க. கிட்ட வச்சுட்டே இஷா அவங்க அப்பாவை பார்த்துட்டு, டேடா டேடா அன்னைக்கு டேபிளில் உட்காரவை டேபிளில் அப்படிங்க. தயாங் அப்படியே தூக்கி இஷாவை அந்த டேபிளில் உட்கார வைக்கிறான். இஷா அப்படியே அந்த பேன் கேக்கை பிச்சு லைட்டாக அந்த சாக்லேட் சிரப் சைடில் எடுத்து வச்சுருந்துருப்பா. அதில் டிப் பண்ணி மம் மம்மா மம்மா ஆ ஆ அப்படின்னுக்கிட்டே உங்களுக்கு அதை ஊட்டுறா. நீங்கள் அதை சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றீங்க. மம்மா பாப்பாவுக்கு சாப்பி கொடு அப்படின்னுக்கிட்டே க்யூட்டாக உங்களுக்கு ஊட்டுறா. ஸோ நீங்களும் அதை சாப்பிட்றீங்க. உங்களோட டைம்ஸ் இப்படியே ஸ்கிப் ஆகுது. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பயம். வயிறு வலிமையாக இருந்ததை விட ரொம்ப வீக்கமாக இருக்குது. உங்களுக்கு இஷா பாப்பா இருக்கும்போது இப்படியெல்லாம் இருக்கல, ஆனால் இப்போ இப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது உங்களோட அந்த கிளினிக் டேயும் வருது. உங்களோட அம்மா வந்து இஷாவை பார்க்குறதுக்காக தாங்க விட்டு வந்திருக்காங்க. நீங்கள் தாயம் 2 பேரும் செக்கப்புக்காக போகிறீங்க. ஸோ செக்கப் போயிட்டு அங்கே ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது டாக்டர்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸோட வந்து தாங்க முன்னாடி உட்கார்றாங்க. ஸோ நீங்களும் உங்களோட ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்து உட்காடுறீங்க. அப்போது நீங்கள் அப்படி அந்த டாக்டரை பார்த்துட்டு, டாக்டர் வயிறு ரெகுலராக இருக்கிறத விட ரொம்ப வீக்கமாக இருக்குது, எதுவும் ப்ராப்ளமாக என்ன அப்படின்னு நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டு கேட்க, அவங்க அப்படியே உங்களையும் தயாங்கையும் பார்க்குறாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிம் தயாங், நீங்கள் திங்க் பண்ணுற அளவு எதுவும் ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ட்வின்ஸ் பேபி அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல உங்களுக்கு ஹாப்பி டீயர்ஸே வந்துடுச்சு. தயாங்குக்கும் ரொம்ப ஹாப்பி. அவங்க அப்படியே அதை பார்த்துட்டு, ஒன்று கேர்ள் பேபி இன்னொன்று பாய் பேபி அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. அண்ட் ஆல்சோ தயாங்கு ரொம்ப ஹாப்பி. 2 பேரும் ஒரு மாதிரி ஹாப்பியாக, தேங்க்யூ டாக்டர், இட்ஸ் ஓகே தயாங், வயன் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிற ஃபுட்டை விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் ஓகே தான். பேபி 2 பேருமே ஹெல்த்தியாக இருக்காங்க. அண்ட் நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க. நான் எழுதி தர சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள் மறக்காமல். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சில சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் எழுதி தராங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஹாப்பி டீயர்ஸோட வீட்டுக்கு வர்றீங்க. இப்போது காரில் வந்துட்டுருக்கும்போதே நீங்கள் அப்படியே தாங்க பார்த்து உங்களோட வயிற்ற ஸ்டொமக்கை ரப் பண்ணிக்கிட்டே, தயாங் அப்பயுமே இஷா கேட்டா, எனக்கு தம்பியும் வேணும் தங்கச்சியும் வேணும்னு. அவள் ஆசைப்பட்ட மாதிரி 2 பேருமே இருக்காங்கல்ல அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்ல, அவனும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி
கடவுளுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி உங்களோட கன்னத்தை தட்டி கும்பிடுறீங்க. அப்போது தான் கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா? ஏய், இது ஏன் ஹார்ட் ஒர்க்கு, எனக்கு தான் நீ தேங்க்யூ சொல்லணும். சி, இப்படிலாம் பேசுகிற? கொஞ்சம் கூட அறிவுண்டதே இல்லை தயம் உனக்கு. ஆயத்துக்குள்ள நம்ம பாப்பாக்க இருக்குல்ல, அதுங்க கேட்கும். அதுங்க கேட்கணுன்றதுக்காக ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் கொஞ்சம் இருக்க முடியுமா போ அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்லிட்டு அப்படியே ஜெனரல் சைட் பார்க்குறீங்க. ஸோ உங்களோட டைம்ஸ் இப்படியே ஸ்கிப் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி உங்களுக்கு 2 பாப்பாவும் பிறந்துடுச்சு. டுடே இஸ் த நேம் செரமனி ஆஃப் த 2 பேபிஸ். அப்போது நீங்கள் அப்படியே தாயங்க பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. 2 பேபியும் தொட்டிலில் இருக்குது. ஸோ இஷா தான் தாயம் தூக்கி வச்சுருக்கான் இஷாவை. ஸோ நீங்கள் அப்படியே இஷா கிட்டே போயிட்டு அவங்க 2 பேபிஸோட நேமையும் இஷாவோட காதில் சொல்கிறீங்க. இஷாக்கு இப்போது 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே புரியும். ஸோ அவள் அப்படியே அந்த நேம் 2ஐயும் கேட்டுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு இது மாதிரி அழகாக சிரிக்கிறா. சுற்றி வர உங்களோட ரிலேட்டிவ்ஸ், எங்களோட அம்மா அப்பா, உங்களோட அம்மா அப்பா என்ன சொல்லி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவள் அப்படியே அந்த பாய் பேபியோட காதுக்கிட்ட போயிடுச்சு. ஆதி 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 அப்படின்னு க்யூட்டாக சொல்கிறான். அப்போது நீங்கள் அப்படியே அதை பார்த்து சிரிக்கிறீங்க. தாயாங் அந்த அவ சொல்கிற அழகையும் அப்படியே அந்த 2 பேபிஸையும் பார்த்துட்டு அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். நீங்கள் தாயாங்க பார்க்காம அவ சொல்கிற அந்த அழகை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது மற்ற பொண்ணு பாப்பா கிட்ட போயிட்டு அவனோட காதில் அதாவது அந்த பொண்ணு பாப்பாவோட காதில் இஃபா 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 அப்படின்னு க்யூட்டாக சொல்கிறா. அப்போது நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே தாயங்க பார்க்குறீங்க. தாயம் அப்படியே அந்த 2 குழந்தையும் பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். அவனோட மனசில் பாரு, இதுங்க 2ம் அவங்க அம்மாவை காப்பி பண்ண மாதிரி வந்து பிறந்திருக்கு. இதில் 2ல் 1 கூட என்ன மாதிரி இல்லை, மூத்தது மட்டும்தான் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பொசசிவாக சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஒன்று பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்கள் 2 பேரும் அப்படியே உங்கள் 2 பேரோட ஐஸும் மீட் பண்ணிக்குது. அப்போது தாயாவோட மைண்டில் என்னதான் எவ்வளோ பெரிய ரூட் அண்ட் அரகண்டாக இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்தால் அப்படியே மாறிட்டேன். எவ்வளோதான் சண்டை வந்தாலும் அவன் என்ன சமாளிச்சிடுறா அப்படின்னு அவன் உங்களை பார்த்து நினச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே தாயங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ஃபேமிலி. இதுக்கு மேலே என்ன வேணும்? அழகான 3 குழந்தைங்க, அன்பான புருஷன், நல்ல ஒரு குடும்பம். இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்க உங்கள் 2 பேருக்கும் நடுவில் உங்கள் இஷா குட்டி இருக்கா. அவன் இஷா குட்டியை தூக்கின மாதிரி உங்களை பார்த்து உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணுறான். ஓகேடா, ஸ்டோரியை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டோரி நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. கட்டாயம் சொல்லணும், இல்லைன்னா நான் கோவிச்சுப்பேன். ஓகே ஓகேடா. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்தா உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி
அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓகேடா. பாய்.